குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருந்தார். இப்பொழுது 7ஆம் இடமான கடகத்திற்கு சென்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறப்போகிறார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அருமையான அற்புதமான பலன்களை உங்களுக்கு இதுவரையும் தராத பலன்களை தர இருக்கிறது. 6இல் இருந்த குரு பகவான் எந்த ஒரு செயலுமே நீங்கள் முட்டுக்கட்டையாகத்தான் இருந்தது. திருமணம் நடைபெறவில்லை, குழந்தை பேர் கிடையாது, எந்த தொழிலிலும் நமக்கு முன்னேற்றம் இல்லாதவே இருந்துட்டீங்க. ஆனால் 26/5/2026 இந்த குரு பெயர்ச்சி வந்த பிறகு அருமையாக இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிகத்திலே குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். எந்த தொழில் செய்தாலும் லாபம் கிடைக்கக்கூடிய தருணம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 7ரை சனியிலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. எத்தனையோ பேர் 7ரை சனியில் ரொம்ப வேதனைப்பட்டுட்டீங்க. இப்பொழுது உங்கள் ராசியை தன் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறது. அப்போ திருமணம் நடைபெறும், வீடு மனைகள் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, என்ன நீ நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நடைபெற இருக்கிறது. தன்னுடைய மகரத்திற்கு 3ஆம் இடமான உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையில் பார்க்கிறார். 3 உச்சம் தன்னுடைய உச்ச பார்வை 3ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது அருமையான அற்புதமான நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, ஏன்னா 3ஆம் இடம் நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ நீங்கள் நினைக்கிறது பூரா நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஆகையினால் இந்த தருணம் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அருமையான அற்புதமான பெயர்ச்சியாக அமைகிறது. லாபம் நடக்கும், என்ன தொழில் செஞ்சாலும் லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக பூமியில் லாபம் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் போன்றது லாபம் கிடைக்கும். அதன் பிறகு திருமணம் நடக்கலையா, நடந்துடும். ஏன்னா ராசியை பார்க்குறார் 7ஆம் சப்தம பார்வையில், கல்யாணம் நடந்துடும். அதன் பிறகு என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சி எல்லாமே நடக்கும். 3ஆம் இடம் இளைய சகோதரர், உங்கள் சகோதரர் உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா, சகோதர சகோதரி இருந்தாலே கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணம் இது. நீங்கள் நினைத்ததை நினைத்த வாக்கில் நடக்கக்கூடிய இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம்.